வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றிக் கழகம் பெருந்துறை நோக்கி வந்திருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பெருந்துறை நோக்கி வந்திருக்கு. அதை பற்றி என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி எல்லா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, நாளைக்கு எப்படி மாநாடு நடக்க போகுது, இது எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. கரூரில் நடந்த பெரிய துயர சம்பவத்துக்கு அப்புறம் டிவிக்கே சின்னதாக அந்த மக்கள் கூட்டம், அந்த கியூஆர் கோடு வச்சு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ தான் அந்தளவுக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தோட அடுத்த மீட்டிங்கை நடத்த போகிறாங்க. அதுவும் எங்கன்னா நம்ம ஈரோட்டில், ரொம்ப தூரம் இல்லைங்க, பக்கத்தில் பெருந்துறையிலேயே விஜயமங்கலம் டோல்கேட்லேயே நடத்த போகிறாங்க. ஸோ இந்த இடம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர் பரப்பளவு. இந்த இடத்துல மேக்ஸிமம் எல்லா கட்சிகளும் அவங்களோட மாநாடு, பொதுக்கூட்டம் எல்லாத்தையுமே இங்கே நடத்தியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேகேசி அவர்களோட 10,000 பேர் வச்சு உலக சாதனை கும்மி பண்ணாங்க. அதுவும் இந்த இடத்துல தான் நடந்தது. ஸோ இது இந்த மாதிரி பொது காரியங்கள் நிறைய நடக்கிற இடம் தான். ஸோ பர்மிஷனும் கிடச்சிருச்சு. இதை ஒரு ப்ராப்பராக டீம் வச்சு கரூரில் நடந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் இதில் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு ப்ராப்பர் டீம் ஃபிட் பண்ணி பேரிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செக்டார் மாதிரி பிரிச்சுருக்காங்க. அப்படியே ஒரு பேரிகேட்டில் 500 பேர் தான் நிற்கணும், ஒவ்வொரு பேரிகேட்டுக்கும் 500 பேருங்கிற மாதிரி நிறைய பேரிகேட்ஸ் ப்ராப்பராக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் குழந்தைங்களுக்கு, அதாவது குழந்தைகள், பெண்கள் வர்றதுக்கு, வயதானவர்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு செட்டப் மாதிரி வச்சு அவ்வளோ செட்டப்பாக இதை பண்ணியிருக்கிறாங்க. விஜய் எங்கே நிற்கணும், அவருக்கு எங்கே க்ரீன் மேட் போட்டிருக்குது, அங்கேருந்து மக்களுக்கு விஜய்க்கு எவ்வளோ தூரம் இருக்கணும், ரோட்லேருந்து பேரிகேடுக்கு 250 மீட்டர் இடைவெளி இருக்கணும், அப்புறம் பார்க்கிங்க்கு இவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், எல்லாமே ரொம்ப பார்த்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் விஜயோட பொதுக்கூட்டங்களில் இந்த தண்ணி பிரச்சனையை கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வாட்டர் பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணதை விட 1,00,000 தண்ணி பாட்டிலை இன்னும் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பெர்மிஷன் எத்தனை மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கு மதியம் 3 மணி வரைக்கும் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திக்கலான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்பாடு எல்லாமே யாரோட தலைமையில் நடக்குதுன்னா, இப்போ கடைசியாக நம்ம கட்சியில் டிவிகே கட்சிக்கு ஒரு பெரிய கை செங்கோட்டையன் அவர்களோட தலைமையில் நடக்குது. ஸோ அவரோட அரசியல் அனுபவம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி எத்தனை பொதுக்கூட்டங்களை பார்த்துருப்பாரு, எத்தனை மாநாடுகளை பார்த்துருப்பாரு. ஸோ இதில் எந்த தப்பும் நடக்கக்கூடாது, எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு அவரே களத்தில் இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்கிறாரு. தமிழக வெற்றிக் கழகம் சைட்லேருந்து 10,000 பேர் கலந்துக்குவாங்கணும், அதாவது கட்சி தொண்டர்கள் 10,000 பேர் கலந்துக்குவாங்கணும், பொதுமக்கள் 25,000 பேர் கலந்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்னா 72 டாக்டர்ஸ் ப்ளஸ் 120 செவிலியர்களை வச்சு மெடிக்கல் கேம்ப் ரெடி பண்ணியிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட சின்டாக்ஸ் டேங்க்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதாவது வாட்டர் பாட்டில்ஸ் இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட சின்டாக்ஸ் டேங்க் அமைச்சிருக்காங்க தண்ணிக்கு. சப்போஸ் பாட்டில் கிடைக்கலன்னா அங்கே கூட போய் குடிச்சிக்கலாம். அதுபோக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெஸ்ட் ரூம்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 80 ஏக்கர் லெவலில், ஆக்சுவலி மாநாடுன்றது 16 ஏக்கர் தான், பட் பார்க்கிங் 80 ஏக்கர் லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அதையும் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அவங்க தலைமையில் நாளைக்கு மட்டும் 1,500 காவலர்கள், அவங்களுக்கும் மேலே இருக்கலாம்னு சொல்கிறாங்க, 1,500 காவலர்கள் பணியில் இருப்பாங்க, பாதுகாப்பில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம பொதுக்கூட்டம் எப்படி நடக்க போகுதுங்கிறது என்னோட கருத்துப்படி இத்தனை ஏற்பாட்டுக்கு கீழே கண்டிப்பாக சேஃப்டியாக தான் நடக்கும். போகிறவங்களுக்கு கரூர் சம்பவம் மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, அப்படி எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு இது என்ன நடந்தது, என்ன ஏதுங்கிறத ஈவினிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.